அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜனவரி மாதம், இந்த வருஷத்துடைய முதல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்களால் நமக்கு நன்மைகள் உண்டா, அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது தீய பலன்கள் உண்டா, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது இறை அருளால், இதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அவர் அங்கே சஞ்சரித்து என்ன பண்ணுறாருன்னா, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஏன் இந்த 3ஆம் இடம்னு சொல்கிறேன், 6ஆம் இடம்னு சொல்கிறேன்னா தெரிஞ்சுங்க. 3ஆம் இடம்னா முயற்சின்னு அர்த்தம், 6ஆம் இடம்னா வெற்றின்னு அர்த்தம். சனின்னா டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அப்போ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். அதுதான் இதில் அர்த்தம். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் ஜனவரி 12ஆம் தேதி சுக்கிரன் வர்றாரு, 14ஆம் தேதி சூரியன் வர்றாரு, 15ஆம் தேதி செவ்வாய் வந்துடுறாரு. அத்தனை கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போன மாதம் இருந்தாங்க. நல்ல விதமான பலன்களை நீங்கள் சந்திச்சிருக்க முடியாது. அந்த நிலைமைகள்லாம் மாறி இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. கடந்த மாதங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து படிப்படியாக விடுபட்டு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஆக இந்த மாதத்தில் இதுக்கு முன்னாடி ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள், எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலைகள் மாறி எது வந்தாலும் சந்திப்போம், எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோங்கிற தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிரகங்களும் அப்படியே கொண்டு வந்து உங்களை நிப்பாட்டும். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதம் இறையருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். 3ஆம் இடம் தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற மனநிலையை மாற்றுங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் இதெல்லாமே இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, நல்லது ஒரு ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருக்கீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை எப்படி இருக்குது அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க, வேலையில் ட்ரான்ஸ்ஃபரோ இன்னர் சேஞ்சஸோ ப்ராஜெக்ட் மாறுறதோ பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையின் நிமித்தமான மாற்றம், வேறு கம்பெனி மாறுறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆக ஜனவரி 17 வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கம்மி. நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. அந்த நிலைமைகள்லாம் ஜனவரி 17க்கு அப்புறம் மாறிடும். வேலையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஜனவரி 17க்கு அப்புறம் யாரெல்லாம் டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கு, வழக்குகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு. குறிப்பாக ஜனவரி 17க்கு அப்புறம் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஜனவரி 17க்கு அப்புறம் ஸ்கில்டு லேபரை, திறமையான தொழிலாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் அமைவாங்க. ரொம்ப நாளாக வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், குறிப்பாக வளர்ப்பு பிராணிகளை வாங்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்புகள்
இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஜனவரி 17க்கு அப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தவங்களுக்கு ஜனவரி 17க்கு அப்புறம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக்கு, ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க, குறிப்பாக நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் எனக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஓரளவுக்கு கெயின் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது ஜனவரி 14க்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி ஜனவரி 12க்கு அப்புறம் நல்லா இருக்குது. ஸோ நான் பெருசாக ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஜனவரி 12க்கு அப்புறம் தான் அதெல்லாம் இருக்குது. ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், எனி ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே ஜனவரி 12க்கு அப்புறம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கெயின் உண்டு. இந்த மாதத்தில் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். அதுலேயும் குரு உங்களுக்கு 6ல் இருக்கிறது. நீங்கள் லோன் வாங்கி, கடன் வாங்கி ஜனவரி 12க்கு அப்புறம் இடங்கட வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, குறிப்பாக நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நகைகள் வாங்குவதற்கு, இதெல்லாம் வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15க்கு வரைக்கும் யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஜனவரி உங்களை பொறுத்த வரைக்கும் 15க்கு அப்புறம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், அந்த ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. மெயினாக இந்த மாதம் சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது போதுமானது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு செயலாகும். ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா இவருக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.